வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான கேக் ரெசிபி. அரிசி வச்சு செய்யக்கூடியதான ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த கேக் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் 1 கப்பு அளவு பச்சரிசியை நான் ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கேன். கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு அதை வடிய விட்டு வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் நீங்கள் அளந்துக்கலாம். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரிசி எடுத்த அதே கப்லேயே 3/4 கப்பு அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை வேணும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு வடிய வச்சுக்கோங்க. 3/4 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப அதிக அளவு தண்ணி சேர்த்துறாதீங்க. ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த இனிப்பு நம்ம தூக்கி கொடுக்கறதுக்காக தான். 2 பிஞ்சு அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக அரிசி எடுத்துருக்கனால 2 பிஞ்சு சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிக அளவு அரிசி எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் ஆப்ப சோடா சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கிண்ணங்களில் இந்த அளவு பேட்டர் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. சின்ன சின்ன கிண்ணங்களில் எண்ணெயோ நெய்யோ தடவிக்கங்க. தடவிட்டு அதில் 3/4 அளவு ஊற்றி எடுத்துக்கோங்க. ஊற்றி எடுத்துட்டு இதுக்கு மேலே ஒரு கார்னிஷிங்காக நட்ஸுகளை தூவிக்கங்க. நான் பாதாமை சீவி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம இட்லி பானையில் தண்ணி ஊற்றி அதில் வேக வச்சு எடுத்துட வேண்டியதான். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உங்களுக்கு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா வெந்து கொடுத்துரும். இந்த பார்த்திங்களா நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் செக் பண்ணணும்னா ஸ்பூன் விட்டு உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சுன்னா அதில் ஒட்டாமல் வரும். அதுதான் பதம். நல்லா இந்த அளவுக்கு வெந்த உடனே நம்ம கைகளிலே எடுத்தாலே வந்துடும். அருமையான ரைஸ் கேக் தயாராகிடுச்சு. பார்த்திங்களா எவ்வளோ பஞ்சு பஞ்சாக இருக்குன்னு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எளிமையான பலகாரம் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.